ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் டார்க் ரொமான்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, ஓகேவா? ஸோ வாங்கடா அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அந்த பார் டெண்டரும் அப்படியே தயங்கோட ஃபேஸை பார்க்குறாரு, ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது அவருக்கு இது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு. தயாங் தயாங் எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. அக்ஷய் அக்ஷய் நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன? அண்ட் தென் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? உங்களை தேடாத இடமே இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்கே போயிட்டீங்க? வாங்ஷே, உன் கூட தானே அவன் லாஸ்ட்டாக இருந்தான். அப்புறம் எப்படி அவனுக்கு அப்படி ஆச்சு? நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் கேட்க, எனக்கு புரியுது தயாங்கா, நானும் எவ்வளவோ நடக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ போராடினேன். ஆனால் என்னால் முடியல. கடைசியில் அவனுங்களுக்கு என்ன பகை என்ன ஏதுன்னு எதுவும் தெரில, ஜங்குக்கை கொன்னுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. ஸோ தயாங்குக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. அப்படியே ஐஸெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி செஸ்ட்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து வாஷ்ரூமுக்கு போகிறாரு. தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்ஷேவும் கத்திட்டு அப்படியே தயாங் பின்னாடியிலேருந்து போகிறான். ஸோ அப்படியே ஜிமினத்தை தூரத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினும் அப்படியே திடுதுப்புன்னு சொல்லிட்டு ஓடி போய் வாஷ்ரூமில் போய் பார்த்தா தயாங் அப்படியே வாஷ்ரூம் போய் அங்கே இருக்க வாஷ் பேஷனில் அப்படியே வாமிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏய் ஏய் தயாங் என்னாச்சுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பேக்கை தேய்ச்சிட்டு அப்படியே கேட்குறாரு. வாங்ஷே அப்படியே பேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜிமின், வாங்ஷே, நீ நீ தயாங் தயாங் உனக்கு என்னாச்சு? ஆர் யூ ஓகே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கை தேய்ச்சிட்டே இருக்கான். ஸோ தயாங் அப்படியே வாமிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. டே தயாங் என்னாச்சு? டே தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடவும் தயாங் அப்படியே போயிட்டு ஃபைண்ட் ஆகி ஜிமின் மேலேயே விழுந்துடுறாரு. ஸோ அப்படியே தயாங்க தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ஜிமினும் வெளியே வராரு. நம்ம வாங்சேவும் அப்படியே ஜிமினோட பின்னாடியிலேருந்து அப்படியே வந்துடுறாரு. ஸோ பின்னாடி போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க நம்ம ஜிமினும் காருக்குள்ளே தயாங்க உட்கார வச்சுட்டு அப்படியே காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நிற்கிறாரு. வாங்சே, நீ இங்கே அது வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் தயாங்கையும் உங்களையும் எங்கெல்லாமோ தேடினேன். ஆனால் அவங்க 2 பேரும் பார்க்காதனால நான் இங்கே பார்டெண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வாங்ஷே, எனக்கு ஒன்று சொல்லு, கடைசியாக ஜங்குக்க பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனதே நீ தான். அப்புறம் அவனை தயாங்க அப்படி ஒரு நிலைமையில தான் பார்த்தான். என்ன என்ன நடந்துச்சு வாங்ஷே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கும் சரியாக தெரியாது ஜிமினா, எனக்கும் தெரியாது. நான் அந்த டைமில் என்ன ஸ்டேட்டில் இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இன்சிடெண்ட் எல்லாம் முடித்து ஒரு வாரம் கழித்து ஹாஸ்பிட்டலில் தான் நான் கண்ணை முடித்தேன். அப்போது உங்களை தேடி பார்க்கும்போது உங்கள் 2 பேரையும் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. நான் என்ன பண்ணுறது? உங்களை மாதிரி பெரிய மாஃபியாஸ் கிடையாதுண்ணா. நான் யார்கிட்ட போய் எப்படின்னு சொல்லி கேட்பேன். அதான் நான் இங்கே பார்டெண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வாங்ஷே, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு இப்படி மொட்டையாக சொன்னாங்க என்ன அர்த்தம்? எனக்கு எதுவுமே தெரியாதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்ஷே சொல்கிறான். அவனோட ஐஸ்லேருந்து அப்படியே டேரப் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆக ஜிமின் அப்படியே முதுக தேய்ச்சி கொடுக்குறாரு. சரி, நீ ஃபீல் பண்ணாத, வா இங்கேருந்து போகலாம், எங்கள் வீட்டில் இரு இனிமே. இங்கெல்லாம் ஒர்க் பண்ணாத, புரிஞ்சுதா? வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோ காரில் ஏற்றிட்டு அங்கே அவங்களோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தயாங்க அப்படியே மேலே படுக்க வச்சுட்டு அவனோட கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் கூட்டிகிட்டு வரான் நம்ம வாங்ஷேவை. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறான். குடிப்பல்ல? அப்புறம் கேட்கணும், தயாங்குக்கு என்னாச்சு? அதெல்லாம் இப்போ எதுக்கு, நீ குடி. இல்லை சொல்லுங்களேன். சங்குக்கு எப்போ அப்படியாச்சோ அப்போலேருந்தே இவன் இப்படி தான் இருக்கான். சங்குக்குன்ன பேரை கேட்டாலே போதும் ஒரு மாதிரி முதல்ல அலை ஸ்டார்ட் பண்ணி வாமிட் பண்ணுவான். அதுக்கப்புறம் மொத்த எனர்ஜியும் அவனுக்கு ட்ரைன் அவுட் ஆகிரும், அப்படியே மயங்கிடுவான். பக்கத்தில் நான் இருந்தேன்னா இப்படி, இல்லைன்னா அவ்வளோதான். அதான்
ஜங்குக்கு இறந்து 1 மந்த் வரைக்கும் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரவே இல்லை. அப்படியே ஃபாரின்லேயே ஒரு மாதிரி அவனோட பீஸ்ஃபுல்காக போயிருந்தோம். அங்கே போயிட்டு 1 மந்த் கழிச்சு இங்கே வந்தோம். அவனை தெரிஞ்சவங்க யாரையுமே நான் மேன்ஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுறதே கிடையாது. நான் இப்படி மேன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் சுகா கூட என்னை அனுப்பி வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்தேன். அடிக்கடி வந்து பார்க்க வருவேன், ஆனால் ஒரே நாளில் பேக்கப் பண்ணி அனுப்பி வச்சுருவோம். நீ இங்கெல்லாம் இருக்க வேணாம், போயிருன்னு. இந்த மிஷனுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் சொல்ல வாங்ஷேக்கே ஒரு மாதிரி இருக்குது. வாங்ஷே யாருன்னு இப்போ சொல்கிறேன், ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான் வாங்ஷே, சரியா? ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் வாங்ஷே. சரி வாங்ஷே, நீ போய் படுத்து தூங்கு, சரியா? எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம். அவன்கிட்ட ஜங்குக்குங்கிற அந்த வார்டை எடுக்காத ப்ளீஸ், ஓகே? சரி சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்ஷேவும் மேலே கிளம்பி போயிடுறான். ஸோ ஜிமின் அப்படியே தயங்கூட நிலமையை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்து ஊற்றி அவன் குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே குடிச்சிட்டே இருக்கும்போது ஃபுட் ஸ்டெப் கேட்குது, லைக் ஹீல்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி கேட்குது. நம்ம மனுஷன்னா பொண்ணா யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தா ரோசி தான் வரா. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹே ரோசி, கமான் சிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு அவளுக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றுறான். ஹே ஜிமின், ஸ்டாப் இட், இதெல்லாம் எனக்கு வேணாம். கொஞ்சமாக குடி யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு அவனும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க, வீட்டுக்கு போகல? இல்லை ஜிமின், எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளு. பதில் சொல்ல முடிகிற கொஷினாக இருந்தால் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அது வந்து தயங்கோட பாஸ்ட் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். தயங்கோட பாஸ்டா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீயே சொல்லு. இல்லை, அவர் மெண்டலி ரொம்ப 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 வீக்காக இருக்கார். எனக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் என்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். இங்கே பாரு, நீ ஒரு சிபிஐ ஆஃபீஸர், ஓகேவா? அந்த வேலை மட்டும்தான் உனக்கு தெரியும். மற்றபடி இதில் என்ன ஹெல்ப் பண்ணுவ நீ? இல்லை, எனக்கு என்னமோ என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது. வாய்ப்பே இல்லை ரோசி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இழந்த ஒருத்தனை திருப்பி உன்னால் கொண்டு வர முடியுமா என்ன? இல்லை, எனக்கு புரியல. இழந்த ஒருத்தன்னா டெட்லி பர்சனை உன்னால் திருப்பி கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்குறேன். என்ன பேசிகிட்டு இருக்க? அது யாராலையுமே முடியாது. அதே மாதிரி தான் தயங்கோட மனசும். அது டெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ட்ரை பண்ணாத. மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி போயிட போகுது. ஜிமின், என்ன? சாரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா என்ன? அதை நான் கேட்கல. ஏன் அப்படி சொல்கிற? டெட்லி பர்சன்னா அவனோட ஒய்ஃப் இல்லை, அவனோட பாய் ஃப்ரெண்ட். என்ன தயாங்க, என்ன கேவா? என்ன கேவான்னு கேட்குற? அவன் எப்படி லவ் பண்ணான் தெரியுமா? அவனோட வேலை எந்த ஒரு பொண்ணும் பையனும் கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வேலை அவன் லவ் பண்ணான். அதை விட மேட் பர்சனாக அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவனை லவ் பண்ணான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னமோ நடந்து அவன் இறந்துட்டான். அது நடந்து 4 வருஷம் ஆகுது. ஆனாலும் அவன் அதிலேருந்து வெளியே வரல. உன்னால் அதான் டெட்லி பர்சனையும் டெட்லி மனசையும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். அவன் வந்துட்டான், உன்னால் பழைய தயங்க பார்க்கலாம். அவன் வராத வரைக்கும் அவனை பழசு மாதிரி உன்னால் பார்க்க முடியாது. என்கிட்ட கேட்டால் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கான். என்னமோ சொல்கிறேன், ஆனால் எனக்கு பாதி புரியுது பாதி புரியல. கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். உனக்கு எவ்வளோதான் தெளிவாக நான் சொன்னாலும் புரியாது. அண்ட் தென் அந்த டெத் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்குமே தெரியாது. அதனால் நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறது? அவன் இருக்கானா இல்லையா, கொண்டு வந்த பாடி யாரோடது, அவனோட தானா இல்லையா, ஒன்றுமே தெரியாது. போஸ்ட் மார்க்கம் கூட பண்ண விடலை இவன். என்னோட பேபியோட பாடியை யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்னத்தான் சொல்கிறது? ஏன் அவரோட ஃபேஸை பார்த்துருப்பார்ல? அவனோட ஃபேஸு சுத்தமாக தெரில. அது அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஃபேஸ் பார்க்கவே முடியாத மாதிரி அவ்வளோ கொடூரமான ஒரு ஸ்டேட்டில் இருந்துச்சு. ஃபேஸ் நாங்கள் யாருமே பார்க்கல.
அவனுக்கு கையில் தயாங் போட்டு விட்ட ரிங்கை வச்சு தான் அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணான். வேறு எதை வச்சுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக சொல்கிறான். ஏய் இட்ஸ் ஓகே. அண்ட் தென் இதை பற்றி தயவு செஞ்சு தயங்கிட்ட பேசாத. அவன் ரொம்ப வீக் ஆயிடுவான். ஆல்ரெடியே அவன் ரொம்ப வீக்காக தான் இருக்கான். இதை பற்றி பேசினேன்னா அவ்வளோதான். ஓகே ஓகே நான் பேசலை. சரி இங்கேருந்து சீக்கிரம் போ. அவன் கீழே வந்தானா கோவப்படுவான் சரியா? சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணும் எந்திரிச்சு கிளம்பிடுறா. ஸோ ஜிமினும் அப்படியே ஊற்றி ஊற்றி அப்படி குடிச்சிட்டு இருக்கான், நல்லா குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. அப்படியே ஜிமின் வந்து ரூமுக்கெல்லாம் போயிருக்க மாட்டார். அப்படியே தயாங் பக்கத்துலேயே உட்காந்து அதில் ஒரு சிங்கிள் கவுச் இருக்கும், அதில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ காலையில் தயாங் அப்படியே எழுந்திரிச்சு பார்த்தா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி காலி கை எல்லாத்தையும் குறுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த கவுச்சில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க. அப்படியே அவரும் எழுந்திரிச்சு ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. டேய் ஜிமின், டேய் மச்சான் எணிச்சிட்டியா? என்னடா இப்போ ஓகேவா இருக்கியா? ஓகேவா இருக்கல்ல, எதுவும் பண்ணலைல்ல, தலை ஏதாவது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறான். தலை ஏதாவது வலிக்குதா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு. எனக்கு ஒன்றும் பண்ணலை. என்ன தூங்கலையா நீ? இங்கேயே உட்காந்துட்ருக்க? தூங்கினேனே, நல்லா தூக்கம் வந்துச்சு, அதனால் தூங்கிட்டேன். அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் மச்சான். அதான் பார்த்துட்டே இருந்தியா? ஏண்டா உனக்கு வேறு வேலை மயிரே கிடையாதா? டேய் உன்னை பார்த்ததுக்கு எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவைதாண்டா. கிளம்பு வா போகலாம். மிஷன் இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வா. ஓ அது வேற இருக்குல்ல. அப்புறம் இன்னைக்கு அந்த சரக்கெல்லாம் பசங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சரி அப்புறம் ஹார்பருக்கு வரியா மச்சான்? எதுக்குடா? எதுக்கு? இல்லைடா ஃபாரின்லேருந்து சரக்கு வந்திருக்கு, அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வரணும், அதான் வரியா? இல்லை மச்சான் நீ போயிட்டு என்னன்னு பார்த்துக்கோ. நான்லாம் போகல, அதுக்கும் பசங்களாம் அனுப்பி வச்சுருக்கேன். என்னடா ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண மாட்டியா நீ? எல்லாத்துக்கும் பசங்களை அனுப்பி வச்சுருக்கேன் நான் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். டேய் மச்சான் பின்ன நான் என்ன பண்ணுறட்டும்? அவனுக்கு பின்னாடியிலேருந்தே அப்படியே வந்து ஒரு தொடப்பத்தையும் எடுத்து சுத்தட்டுமா? டேய் ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க? இல்லை மச்சான் அவனுங்கெல்லாம் பொடிசுங்கல்ல, வளர்ந்துட்டானுங்க. அவனுங்க அப்படி தான் இருக்கானுங்க, அப்பவும் அப்படி தான் இருக்கானுங்க, இப்போவும் இப்படி தான் இருக்கானுங்க, புரிஞ்சுதா? எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனால் இப்போ தொழிலை கற்றுக்கிட்டானுங்கல்ல, நம்மளும் அவனுங்கள தனியாக விட்டு பழகணும்டி. சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, மிஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கம் எழுந்திரிச்சு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நேற்றுக்கு நைட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்துட்டு காலைல எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்துச்சு போகிறான். சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினும் போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு 2 பேரும் வராங்க. ஸோ தயங்கும் ஜிம்மினும் அப்படியே கிளம்பி அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. லீ ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுப்பான், அந்த இடத்துக்கு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. லீ அப்படியே வரான். தயாங் சொல்லு லீ, ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது கிடச்சிச்சா? தயாங் ஒரே ஒரு எவிடன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போதைக்கு. என்ன எவிடன்? அது வந்து சொல்லு ரோசி. என்ன? இவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா மைண்ட் இருக்கிறவங்க. மாஃபியா மைண்டா? லைக் எப்படி சொல்கிறது, மாஃபியா மைண்ட் இருக்கிறவங்க ப்ளஸ் இவங்களுக்கு பாடி ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகம். அதாவது அவங்களோட ஏஜை விட கொஞ்சம் கூட பாடி ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியான பசங்க. அதோடு சேர்த்து குட் மைண்ட் ப்ளஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான கொஞ்சம் குட் ஹேபிட்ஸும் இருக்குது 4 பேருக்குமே. இதில் 4 பேருக்கும் ரொம்ப சிமிலராக இருக்கிறது மாஃபியா மைண்ட் அண்ட் பாடியோட ஸ்ட்ரென்த். இது 2 தான். அண்ட் தென் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்கள கொஞ்ச நாள் வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ண மாதிரியான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் ஒரு டாக்டர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. ஓ அப்படியா? லைக் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இவங்களை கொண்டிருக்கணும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் ஃபெயில் ஆன உடனே சாகடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஒரு சயின்டிஸ்ட் அப்படி யாராவது தான் பண்ணியிருக்கணும். தப்பு, இதை சயின்டிஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சயின்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு வெல்த்தியான ஒரு நல்ல க்ரோப் சேலரி இருந்திருக்கணும். ஸோ நல்ல ஒரு பொசிஷனில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் பேட் இல்லை. அப்போது யாராக இருக்கும் தயாங்? நீ கெஸ் பண்ணியா ஏதாவது?
ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட்டு தான் ஆனால் சயின்டிஸ்ட் கிடையாது. அவங்க இப்போ ஜாப்லெஸ்ஸாக இருக்கணும். எங்கேயாவது இருந்து நல்லா அடி வாங்கியிருந்துருக்கணும். ஸோ அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். லீ, நீ ஒரு காரியம் பண்ண. சொல்லு தயாங். நீ சயின்டிஸ்டோட நம்ம கண்ட்ரியில் இருக்க சயின்டிஸ்டோட நேம்ஸ் அண்ட் தென் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண, ஓகேவா? அவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு பர்சனாக கூட இருக்கலாம். எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ரூமில் வச்சு மீட்டிங் மாதிரி வச்சு முடிச்சிடலாம். மீட்டிங் மாதிரியா? தனித்தனியாக கூப்பிட்டு என்கொயரி கூட பண்ணலாமே, எதுக்கு மீட்டிங்? இல்லை தனித்தனியாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது சரிப்பட்டு வராது. நம்ம மீட்டிங் மாதிரியே போடுவோம். மீட்டிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாம். ஓகேவா? சரியா? எல்லாரையும் அதனால் கூப்பிட்றேன். ஓகே, இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிடலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ லீயும் டக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறாங்க. ஒரு ஹாஃப் டே இதிலே போயிடுது அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேயே. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான் தயாங்கிட்ட. இதுதான் தயாங், எல்லாமே கிடச்சிருச்சு. இதோட மீட்டிங் எங்கேயே போட்டுரு, சரியா? சரி, ஓகே. இன்றைக்கான வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் எந்திரிக்கிறான். கொஞ்ச நேரம் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்கிறா. இல்லை, டைம் ஆச்சு, நான் இன்னைக்கு போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது. சரி தயாங், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ அப்படியே பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அமுச்சு விட்றான். ஸோ இங்கே வெளியே வந்துடுறான் ஜிமின். டே மச்சான், எனக்கு என்னமோ தோணுதுடா, சொல்லி தோலை. அது உள்ள அந்த ரோசி இருக்கால, ரோசி. ஆமாம், அவள் என்னமோ உன்னை ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்கு மச்சான். ஓ, இது வேற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. டேய் தலைவலின்னெல்லாம் சொல்லாதடா, எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் கொஞ்சம் மஜாவாக ஜாலியாக இருமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஒரே பார்வை தான். அப்படியே ஜிமின் ஆஃப் ஆகிக்கிறான். ஸோ அலேக்கா அப்படியே 2 பேரும் காரில் போய் ஏறிக்கிறாங்க. மச்சான் மேன்ஷன் போவா? இல்லைடா, ஹார்பர் போ, பார்த்துட்டு போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் கார் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ ஹார்பர் தான் போகிறாங்க 2 பேரும். அங்கே போயிட்டு சரக்கெல்லாம் சரியாக வந்திருக்கா, எல்லாம் சரியாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று செக் பண்ணிவிட்டு அப்படியே தயாங் வந்துடுறான். இங்கே ரிட்டன் ஆகிடுறான். லைக் அவங்க காரில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஜிமின் இந்த தடவை எப்போவும் போகிற மெயின் ரோடு வழியாக போகாமல் ஏதோ ஒரு சந்துக்குள்ளாடி வர மாதிரி இருக்குது. ஜிமின், என்னடா வழி இது? டேரெக்டாகவே போகலாமே. இல்லை மச்சான், அங்கே கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஃபெஸ்டிவல் டைம் வேறையா, அதனால தான் ஒரு மாதிரி கூட்டமாக இருக்குது. அதான் இப்படி எடுத்துகிட்டு வந்தேன் மச்சான். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போகவும் ஒரு பிளேஸில் 3 பசங்க நின்று ஒரு பையன்கிட்ட அப்படியே வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஜிமின், காரை ஸ்டாப் பண்ணுறா. என்னாச்சுடா? ஸ்டாப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். என்னாச்சு மச்சான்? 2 minutes வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே போகிறான். யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 3 பசங்கக்கிட்ட கேட்குறான். இதோ பாடுறா பூமரு, நீ யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் கேட்குறான். வர வாயடிக்கிற, யார் நீன்னு கேட்டேன். நாங்கள் யார் என்னங்கிறது இங்கே முக்கியம் இல்லை ராஜா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படியே தயங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. பேச ஒரு மாதிரி அவனுக்கு பிடிக்கல, ஏன்னா மோஸ்ட்டாக பேச மாட்டான் இல்லையா. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே பேக்லேருந்து கன் எடுக்கிறான். ஐயோ கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 3 பசங்களும் ஓடிடுறானுங்க. குட்டி பசங்க கிடையாது, கொஞ்சம் அடல்ட் தான். ஸோ அப்படியே ஓடிடுறானுங்க 3 பேரும். ஸோ அப்படியே தயாங்கும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டு அந்த பையனை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தலையில் கேப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி மறைஞ்சு நிற்கிறான். ஒரு மாதிரி பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டுட்டு அவனோட ஃபேஸே ஒழுங்காக தெரில அப்படி நிற்கிறான். என்ன நீ இப்படி இருக்க? அவனுங்க வந்தால் ஏதாவது சொல்லி அமுச்சு விடணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பையன் இவ்வளோ நேரம் அப்படியே குனிஞ்சே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். அப்படியே ஒரு மாதிரி நிமிர்ந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனோட ஐஸுமே க்ளோஸில் தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான்.
பார்த்தா தயாங் அப்படியே அவனோட வாயில் ரொம்ப லோவான ஒரு வாய்ஸில் தயாங்குன்னு ஒரு வேர்டு வந்து விழுது. அப்போ தயாங் அப்படியே பார்க்குறாரு. ஏய் என்ன சொன்ன? ஆ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லவும் அப்படியே தயாங் வந்து இன்னும் பக்கத்தில் போகிறாரு. ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப லோவான வாய்ஸில் கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப லோவான வாய்ஸில் அந்த பர்சன் கூப்பிட அப்படியே ஒரு மாதிரி கேப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக எடுக்கிறாரு தயாங். பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கா தான். ஜிகே டேய் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஆ ஏய் என்னடா என்னடா ஆச்சு? வலிக்குது. ஏய் என்ன 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 ஆச்சு? ஒன்றும் இல்லை, அடிபட்டிருக்கு. அடிபட்டிருக்கா? ஏய் என்ன என்னடா சொல்கிற? அடிபட்டிருக்கு, லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, எதுவும் பதறாத. ஏய் எங்கே போயிட்டுருக்க நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் என்னென்னமோ வச்சுருக்காரு, சம் குளுக்கோஸ் பாட்டில் அந்த மாதிரி எதுலதோ அப்படியே அதெல்லாம் தட்டி விடுறாரு கையிலேருந்து, அதெல்லாம் கீழே போய் விழுது. எங்கடா போகிற? எங்கே போகிற? ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டுருக்கு. ரிசர்ச் சென்டருக்கு போறியா? எதுக்கு? என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க. டேய் என்ன என்ன பேசுகிற? இல்லை எனக்கு புரியல, என்ன பேசுகிற? சிக்கே சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சீக்ஸை தட்டுறாரு. பார்த்தா நோ மோர் அந்த மாதிரி அப்படியே வந்து ஃபைண்ட் ஆகி தயாங்கோட கையில் அப்படியே விழுந்துடுறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.